ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து மஞ்சள் பூசணிக்காய். இது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சாம்பாரில் போட்டோ இல்லை பொரியல் பண்ணியோ கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்படியாவது இதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூசணிக்காய் பாதாம் கீர் இதுதான் பண்ண போகிறோம். ஸோ பூசணிக்காய் வச்சு நம்ம வந்து எப்படி பசங்க வெளியே போனால் ஒரு பாதாம் பால் குடிக்கிறாங்க இல்லை பாதாம் கீர் குடிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின் பாதாம் கீர் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, இந்த சிகப்பு பூசணிக்காய் வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதனுடைய தோலை நீக்கிட்டு இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் வந்து ஒரு 50 கிராம்ஸ், கேஷ்யூ வந்து ஒரு 10 கேஷ்யூ தான் வச்சுருக்கேன். தென் 1 டம்ளர் மில்க், இதில் வந்து தண்ணியே சேர்க்காம நல்லா திக்கான மில்க், இது ரா மில்க் தான். தென் ஒரு 3/4 கப் வந்து சுகர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்மண்டும் இந்த கேஷ்யூ வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நம்ம இதை சோக் பண்ணிடணும். ஸோ கொஞ்சமாக இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்து இது சோக் ஆனால் போதும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும், இது வச்சிருங்க. இப்போ இந்த பம்கினை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மில்கை வந்து ஒரு 1/2 மில்க் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 மில்க் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் வச்சு ஜஸ்ட் ஒரு 2 விசில்ஸ் விட்டால் போதும். ரொம்ப வந்து இதை வேகக்கூடாது. இதில் வந்து நீங்கள் ரொம்ப வெந்துருச்சுன்னா இதோட அந்த நியூட்ரிஷன் வேல்யூ போயிடும். ஸோ ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 2வது விசிலும் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டீம் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பம்கின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப இதாகாமல் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த பதத்தில் தான் இருக்கணும். அதாவது அப்படியே இதுலேயே வந்து குக்கர்லேயே உங்களுக்கு மசிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஊற வச்ச இந்த பாதாம் இருக்கு இல்லையா, இந்த பாதாமை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பம்கின் எல்லாம் எடுத்து இந்த மிக்ஸியில் போட்டுருங்க. கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ இந்த சூடான பால் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதுலேயே கொஞ்சம் கேசர், குங்குமப்பூ இது கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் இதை ஊறட்டும், போதும். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஊற வச்சிடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த பால் வந்து உங்களுக்கு மீதி இருக்குது. இது கூடயே வந்து நம்ம இந்த இன்னொரு 3/4 கப் இருக்கிற பால் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நம்ம அப்படியே மறுபடியும் அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பம்கின் ஆறிடும். ஸோ அந்த பம்கினை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால் வந்து கொதிக்க போகுது. இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த மில்க் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பம்கின் கூட ஊற வச்ச கேஷ்யூவும் போட்டு நான் அரைக்க போறேன்.
ஏன்னா சாரா வந்து கேஷ்யூ சாப்பிட மாட்டா, அதனால இதில் அரைச்சி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச இந்த விழுது எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எப்படி நல்ல ஒரு பாதாம் மில்க்குடைய கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா. ஒன்றுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இங்கே நமக்கு பாலும் பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பம்ப்கின் ஆட் பண்ணிடலாம். பம்ப்கின் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா எல்லாமே அந்த பம்ப்கின் வந்து அந்த மில்கில் டிசால்வ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதில் எதுக்காக நம்ம கேஷ்யூ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூ வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த மில்க்குக்கு, அதே மாதிரி ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஆல்மண்ட் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த திக்னஸ் வராது. அதனால ஆல்மண்ட் வந்து நான் சாப் பண்ணி தான் போட போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது எங்கள் வீட்டில் சாரா வந்து கேஷ்யூ சாப்பிட மாட்டா, தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா அவளுக்கு தெரியவே தெரியாது. அதனால ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கேஷ்யூ சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகணும்னா, ஜஸ்ட் இது கொதிக்கவே கூடாது. ஜஸ்ட் இது அப்படியே நம்ம எப்படி மோர் குழம்புக்கெல்லாம் இப்படி ஒரு மாதிரி லைட்டாக நுரைச்சி வரும், அது மாதிரி வந்தோன்னு நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கேசர் மில்க் இருக்கு இல்லையா, இதையே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் சுகர் பார்த்துக்கோங்க. சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் மில்க்னா நான் வந்து ஒரு 1/4 கப் சுகர் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த சைடில் பாருங்கள், இது மாதிரி நுரை மாதிரி கட்டிகிட்டே வரும். கொதிக்காமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு இப்போ வருதா, இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது வந்து பெருக்கவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஒரு லைட்டாக அப்படி கொதி வரும்போது ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். குக்கரோடய வச்சு ஆற வைக்கிறேன். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆல்மண்ட் வந்து கொஞ்சம் உரிச்சிட்டு வந்துடலாம். உரிச்சிட்டு வந்துட்டா இதில் சாப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பம்ப்கின் பாதாம் மில்க் ரெடியாக இருக்குது. இது கூட வந்து நம்ம சாப் பண்ண நட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்தாவும் பாதாமும் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஸோ நம்மளுடைய பாதாம் மில்க் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் வாங்குறத விட சூப்பர் டூப்பரான பாதாம் மில்க் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வீட்லேயே ஹெல்த்தியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ ஆறிச்சு, நம்ம இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக செய்யுங்க. குழந்தைங்களை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ விஜயாக்காவுக்கு பாதாம் மில்க் கொடுத்துருக்கேன். விஜயாக்கா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது விஜயாக்கா? இது எப்படி செஞ்சிருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ அக்கானால கண்டுபிடிக்க முடியல. அக்காவே சூப்பராக குக் பண்ணுவாங்க. இதுக்குள்ள வந்து சிகப்பு பூசணிக்காய் இருக்கு அப்படிங்கிறது அக்காக்கே தெரியாது. எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, பெரியவங்கனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே எக்ஸாக்டாக கடையில் இருக்கிற பாதாம் மில்க் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசிச்சு செய்யுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.